ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். 2/7/2026 முதல் கிராமப்புற மக்களுக்கு 125 நாட்கள் வேலைவாய்ப்பு முக்கிய அப்டேட். கிராமப்புற மக்களுக்கு என்ன வகையான திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளது, குறிப்பாக வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய வகையில் என்ன வகையான திட்டங்கள் நடைமுறையில் உள்ளது, அந்த திட்டத்தில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டதா, 125 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய வகையில் கிராமப்புற மக்களுக்கு இந்த முக்கிய அப்டேட்கள் வெளியிடப்பட்டுள்ளதா, இந்த தகவல்களின் அடிப்படையில் கிராமப்புற மக்கள் எந்த வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக கூடுதலாக எத்தனை நாட்கள் பயன்பெறும் வேலைவாய்ப்பை பெற முடியும் என்பதை பார்க்கலாம். கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி அளிக்கும் திட்டத்தின் அடிப்படையில் ஒரு வருடத்திற்கு 100 நாட்கள் வேலை என்ற அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்ட திட்டத்தின் புதிய பெயர் மாற்றம் செய்யப்படுவது மட்டுமின்றி கூடுதல் நாட்கள் வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எத்தனை நாட்கள் கூடுதலாக வழங்கப்பட உள்ளது, இதன் மூலமாக யாரெல்லாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும் என்பதை பார்ப்போம். ஒரு ஆண்டிற்கு 100 நாட்கள் கிராமப்புற பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டம் VP-GRAM-G திட்டமாக மாற்றப்பட்டு ஜூலை 2ஆம் தேதி துவங்கப்படுகிறது. புதிய திட்டத்தின் மூலம் 100 நாட்கள் வேலை என்பது 125 நாட்களாக அதிகரிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த திட்டம் மாநில அரசிற்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் கிராமப்புற பகுதி மக்களுக்கு 100 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கும் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் ஒன்றிய பிரதமராக மன்மோகன் சிங் இருந்தபோது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தை ஒன்றிய அரசு விக்சித் பாரத் வேலை உறுதி திட்டம் VP-GRAM-G என பெயரை மாற்றியது. மேலும் 100 நாட்கள் வேலை என்பதை 125 நாட்கள் வேலை என மாற்றம் செய்தது. அது மட்டுமல்லாது ஒன்றிய அரசின் நிதி பங்கீட்டை குறைத்து 60% ஒன்றிய அரசும் 40% மாநில அரசும் நிதி பகிர்வு என அறிவித்தது. இதற்கு திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. எனினும் எதிர்ப்புகளையும் மீறி ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்தது. இந்த திட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ள நிலையில் திட்டத்தின் துவக்க விழா காணொலி மூலம் ஜூலை 2ஆம் தேதி நடக்கிறது. ஆந்திர மாநிலம் திருப்பதியில் நடக்கும் அன்று காலை 11 மணிக்கு நடக்கும் விழாவில் ஒன்றிய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இந்த திட்டத்தை துவங்கி வைக்கிறார். இதை முன்னிட்டு தமிழக ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் அமுதவள்ளி அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கு பிறப்பித்துள்ள உத்தரவில் கூறியிருப்பதாகும். VP-GRAM-G திட்டத்தை ஒன்றிய அமைச்சர் துவங்கி வைப்பதை முன்னிட்டு அனைத்து மாவட்டங்களிலும் திட்டத்தை செயல்படுத்த அதற்கான களத்தில் தயார் நிலையில் இருக்க வேண்டும். துவக்க விழாவில் திட்டத்தின் பயனாளர்கள், சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்க செய்ய வேண்டும். ஒன்றிய அமைச்சருடன் திட்டத்தின் பயனாளிகள் கலந்துரையாடுவதற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும். கிராம ஊராட்சிகளில் இந்த திட்டத்தின் செயல்பாடு குறித்து கண்காட்சியாக அமைந்திருக்க வேண்டும். இந்த திட்டத்தின் பயன்பாடுகள் குறித்து சுவரொட்டிகள், பேனர்கள் துவக்க விழாவில் வைக்கலாம். இந்த திட்டத்தின் சாதனைகள் அடங்கிய குறிப்புகளை வைக்க வேண்டும். 125 நாட்கள் உயர்த்தப்பட்ட வேலை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் டிஜிட்டல் சேவைகள் மூலம் விளக்கமும் பரப்புரை செய்ய வேண்டும். இந்த விழாவில் உள்ளாட்சி பிரதிநிதிகள், கிராம பஞ்சாயத்து தலைவர், உறுப்பினர்கள், இளைஞர்கள் பங்கேற்க செய்ய வேண்டும். இவ்வாறு உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு கூடுதல் நிதி சுமை. இந்த திட்டத்திற்கான மாநில அரசின் நிதி பங்களிப்பு 40% உயர்த்தப்பட்டுள்ளதால் மாநில அரசுகளுக்கு கூடுதல் நிதி சுமையை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே GST பங்கீட்டு நிதியை ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு பரிந்தளிப்பதில் பாரபட்சம் காட்டி வரும் நிலையில் இந்த திட்டத்தை மாற்றுவதாகவும் வேலை நாட்களை அதிகரிப்பதாகவும் கூறும் ஒன்றிய அரசு திட்டத்தின் 40% நிதியை மாநிலங்களுக்கு தலையில் சுமத்தியுள்ளது. தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு இந்த நிதி பங்கீடு கூடுதல் நிதி சுமையை ஏற்படுத்தும். இதன் மூலமாக மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதியளிக்கும் திட்டம் மாற்றம் செய்யப்பட்டு முன்பு 100 நாள் வேலை திட்டமானது இப்பொழுது 125 நாட்களாக மாற்றம் செய்யப்படுவதாகவும் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாகவும் இந்த திட்டம் ஜூலை 2ஆம் தேதி துவக்க விழா காணொலி காட்சி மூலமாக நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இதற்கான பங்கீடு அதாவது அரசின் நிதி பங்கீட்டை குறைந்தது 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் நிதி பகிர்வு என்றும் அறிவிக்கப்பட்டது.
இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவல் சந்திப்போம். நன்றி.